என்னதான் இந்தியா ஒரு சுதந்திர நாடா இருந்தாலும், பெண்களுக்கும், சிறுபான்மையினருக்கும் எதிரான குற்றங்களும், குற்றச்சாட்டுகளும், வதந்திகளும் தினம் தினம் அதிகமாயிட்டே தான் போகுது. அந்த மாரி ஒரு குற்றச்சாட்டுல அகப்பட்ட ஜெமீமா அவங்களுடைய குடும்பத்த பத்தி நம்ம இந்த வாரத்தில நியூஸ்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்க எவ்வளோ அழகா விளையாடி, அந்த இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியில வந்து அ இறுதிப் போட்டிக்கு வந்து தகுதிப்படுத்துனாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி, அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடே விவரிப்பார்களாக. நம்ம ஒரு பாதையில நடக்கிறோம், ஒரு கண்ணீர்ல, ஒரு போராட்டத்துல இருக்கோம் அப்டின்னா, அப்பவே சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த பாதைகள்ல கர்த்தருடைய அன்ப நம்ம பெற்றுக்கொண்டு, நம்ம வந்து தைரியமா போராடி ஜெயித்து இந்த உலகத்துல நம்ம தேவனுடைய அன்பையும், அவருடைய ஜெயத்தையும் நம்ம சாட்சியா அறிவிக்கணும். ஸோ நீங்க எதுக்குள்ள கடந்து வந்தாலும் பரவால்ல. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நீங்க ஜெயிப்பீங்க. அவருடைய அன்ப இந்த உலகத்துக்கு சொல்லுவீங்க. காட் பிளெஸ் யூ.